பிப்ரவரி 18 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனின் அன்பு கரங்களில். இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் 90 1 முதல் 6 வரையுள்ள வசனங்கள். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து ஊத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். குறிப்பு வசனம்: பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். சங்கீதம் 90:2. ஒரு நாள் ஒரு தினசரி பத்திரிகையை நான் வாசித்துக் கொண்டிருந்த போது அதிலிருந்த ஒரு கட்டுரையில் பூமியின் சுழற்சி வேகம் அதிகரித்துள்ளதால் பூமி தடுமாறுகிறது என்றும் வேகமாக சுழல்கிறது என்றும் விஞ்ஞானிகள் எழுதியிருந்ததையும், உலக கடிகார நேரத்திலிருந்து ஒரு வினாடியை அதிகாரபூர்வமாக நீக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்ததையும் நான் வாசித்தேன். இந்த எனக்கு புரியாத, என் கட்டுப்பாடில் இல்லாத காரியத்தை குறித்து நான் அதிகம் பயந்தேன். பொதுவாக ஒரு வினாடி இழப்பு என்பது பெரிதாக தோன்றவில்லை என்றாலும் பூமியின் சுழற்சி மாறக்கூடும் என்பது எனக்கு ஒரு பெரிய அளவிலான பயத்தை ஏற்படுத்தியது. சிறிய உறுதியற்ற தன்மை கூட என் விசுவாசத்தை தடுமாறச் செய்யும். இருப்பினும் தேவன் அனைத்தையும் ஆளுகிறார் என்பதை அறிவது நாம் அறியாதவை எவ்வளவு பயமுறுத்துகிறதாயினும் அல்லது நம் சூழ்நிலைகள் எவ்வளவு நிலையற்றதாயினும் தேவனை நம்ப எனக்கு உதவுகிறது. சங்கீதம் 90 பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் என்று மோசே கூறுகிறார். எல்லா படைப்புகளின் மீதும் உள்ள தேவனின் எல்லையற்ற வல்லமை, கட்டுப்பாடு மற்றும் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்ட மோசே காலம் தேவனை கட்டுப்படுத்த முடியாது என்று அறிவித்தார். தேவனையும் அவர் உருவாக்கிய அற்புதமான உலகத்தையும் அறிய நாம் முயலும் போது அவர் காலத்தையும் அனைத்து படைப்பையும் தொடர்ந்து நேர்த்தியாக ஆளுவதை கண்டுகொள்ளலாம். நமது வாழ்விலும் கூட புரியாத மற்றும் புதிதாக அறிந்த ஒவ்வொரு காரியத்தின் மத்தியிலும் தேவனை நம்பலாம். அவருடைய அனைத்து படைப்புகளும் அவரின் அன்பான கரங்களில் பாதுகாப்பாக உள்ளன. தேவனாகிய கர்த்தர் காலத்தையும் அனைத்து படைப்புகளையும் தன் ஆளுகைக்குள் வைத்திருக்கிறார் என்ற அறிவு நாம் அறியப்படாதவற்றை எதிர்கொள்ளும் சூழலில் அவரை நம்ப உங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது? இன்று தேவன் உங்களிடம் கொடுத்திருக்கும் நேரத்தை பயன்படுத்துவதில் நீங்கள் எப்படி அவரை மகிமைப்படுத்த முடியும்? மாறாத சிருஷ்டிகரே, என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் உமது நம்பத்தகுந்த கரங்களில் வைத்து பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி.